Hi friends, welcome to RU Audios. நம்ம இந்த பதில் என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான் உடைய ஃபயர் டிவி ஸ்டிக் 4K ப்ளஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு அன்பாக்ஸ் வீடியோ அண்டு வந்து இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாகவும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகும். எதனால் லென்த்தாக போகும்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மிஸ் பண்ணக்கூட சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் வந்து கவர் பண்ணி போக போகிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு இது வந்து எதுக்கு நம்ம வந்து பெரும்பாலும் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு நார்மல் டிவி இருக்குதுன்னா அது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா, அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, யூடியூப்பு அதெல்லாம் வந்து நார்மல் டிவி இல்லாதவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மெயின் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து மினி சினிமா தியேட்டர் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஓடிடி கண்டென்ட்டில் நம்ம 5.1 டால்பி டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டோடு நம்ம பார்க்கணுன்னா இது மாதிரி வந்து ஸ்டிக்கர் இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். அது எப்படி கலெக்ஷன் கொடுக்குதுன்னா நம்ம வந்து போக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்டிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில் வந்து நிறைய விதம் வருது. இதில் வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு இதுக்கு முன்னே லைட்டு வந்துருந்துச்சு, அப்புறம் வந்து ஹெச்டின்னு வந்துருந்துச்சு, அப்புறம் வந்து செலக்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்து வந்து இப்போது 4K ப்ளஸ்ன்னு இருக்குது. இது ஒரு புது மாடலு, இப்போ நியூ வெர்ஷன். இது 2026 வந்தது. இதில் இருக்கிறதுலே வந்து அட்வான்ஸ் வந்து இது தான். இந்த ஸ்டிக்கில் அட்வான்ஸ் இது தான். இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன் என்னென்ன சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னும் வந்து ஒரு கார்ட்போர்டு மாதிரி தான் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன லோகோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 ஸ்டிக்கு 4K ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 8GB போட்டது வந்து ரேம் கிடையாது. அதாவது நம்ம இன்டெல் மெமரி சொல்லுவோம் பற்றி அதே மாதிரி இது 8GBன்னு போட்டுருக்குது. இது வந்து Wi-Fi 6 வந்து ஒர்க் ஆகும் அது. அண்ட் வந்து இதில் வந்து சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைடில் எதுவுமே இல்லை. இந்த சைடு பேக் சைடில் வந்து இதில் வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகும் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த சைடு நம்ம எடுத்துக்கினா, இந்த சைடில் வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, அப்புறம் ஜி5 அண்ட் சோனி, அப்புறம் டிவி ஆப்பிள் டிவி, அப்புறம் மியூசிக்கு, இது மாதிரி வந்து என்னென்ன இதாகும் கலெக்ஷனுக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து டீட்டெயிலாக வந்து இதில் வந்து பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ண மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. இதில் பாருங்கள், இது வந்து வேட்காமில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அசம்பிளி பண்ணது எல்லாமே அந்த இடத்துல தான். இதில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். இது ஒரு ப்ரைஸ் வந்து 6,999 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த ப்ரைஸில் நான் வாங்கலை. நான் ப்ரைஸ் வாங்கினதில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இது ஒரு நேம் வந்து ஃபயர் ஸ்டிக்கு 4K ப்ளஸ்ஸு. இது மாடல் நம்பர் வந்து M3N6RA இதோட மாடலு வித்து அலெக்ஸா வாய்ஸ் ரிமோட்டோடு இது வந்துடும். இது அடுத்தது வந்து இது வந்து மேனுஃபேக்சர் டேட் வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஏப்ரல் 2026 தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அசம்பிளி பண்ணிக்கிறது வந்து வேட்காம் தான். இது வந்து அசம்பிளி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது உள்ளே என்னென்ன இருக்குது நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இங்கே ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு மார்க்கர் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இது எடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணத்தா உள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இது எம்டி. இது ஓரம் வச்சுருவோம். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மெதுவாக ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து புக்லெட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதனா நம்ம சின்ன டவுட் இருந்தால் கூட இது வந்து நம்ம தெரியாதவங்க வந்து படித்து பார்த்து இது வந்து எடுத்துக்கலாம். அதை எப்படி கலெக்ஷன் கொடுக்கணும், எப்படி இது பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் என்ன அது இதெல்லாம் இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் கலெக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இதில் என்னென்னா ஒன்று கூட பிளாஸ்டிக் இல்லை, இது வந்து பிளாஸ்டிக்கு கிடையாது. இது பாருங்கள், பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு மாதிரி டைப்பில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எடுக்க முடியல. ஓகே, சாரி, இதுதான் ரிமோட்டு. இதுக்கு முன்னே 5 ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது முன்னே வந்து நான் ஹெச்டின்னு ஒரு 5 ஸ்டிக் வச்சுருந்தேன். நான் அது யூஸ் பண்ணியிருந்தேன். நான் அதில் ஒரு ரிமோட்டு இது ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரிமோட்டில். அது ஒரு டிசைனு வேறு மாதிரி இருக்குது, இது ஒரு டிசைனு வேறு மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன பட்டன் ஆஃப் ஆன் பட்டனு, அலெக்ஸா பட்டனு, அப்புறம் வந்து பேக்கு, ஹோமு, சைடில், அடுத்து வந்து ஃபார்வர்ட் பட்டனு, வால்யூம் பட்டன், அப்புறம் வந்து டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோக்கு, ஆப்ஸுக்கு, யூடியூப்புக்கு அதெல்லாம் பட்டன் கொடுத்துருக்காங்க. மீட் பட்டனும் இதில் வந்துடுது. இது வந்து இது ரிமோட்டு. இது ஒரு பேட்ரி இதில் இல்லை, தனியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இது ஒன்று கேபிள். இது வந்து டைப் சி கேபிள் கிடையாது, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது பில் குவாலிட்டி எல்லாம். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு HDM கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் வந்து இது தான். ஏன்னா வந்து நிறைய இதுக்கு வந்து இதுதான் வேலை செய்யும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிவி இருக்குதுன்னு நினச்சிங்க, ஒரு டிவி இதுதான் டிவின்னு நினச்சிங்க. இதுதான் டிவினா சில டிவியில் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. சைடில் கொடுக்கும்போது நம்ம 5 ஸ்டிக் வந்து சைடில் சொருகி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேக் சைடில் கொடுத்துட்டா இது வந்து 5 ஸ்டிக் வந்து இந்த நீட்டில் இருக்கும். நம்ம பேக் சைடில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது வந்து டேமேஜ் வாய்ப்பு இருக்குது, உள்ளே போக முடியாது. அதனால் வந்து இது எக்ஸ்டர்னல் கேபிள்னால் நம்ம எப்படின்னா வலிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு தான் இது கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெனிஃபிட்டு தான். எதுக்குன்னா இது நான் போக போக சொல்கிறேன். நம்ம கனெக்டர் கொடுக்கும்போது கலெக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படின்னு. இது ஒரு குவாலிட்டியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இதுதான் அமேசான் ஸ்டிக்கு. இது ஒரு டிசைனே வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னே வந்த மாடல்லாம் வந்து அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட்டமாக இருக்கும். இது வந்து கவ்வு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒரு HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு வந்து மைக்ரோ யூஎஸ்பி பவர் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இல்லை பென்ட்ரைவ் யூஸ் பண்ண முடியுமானா கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வந்து போக போக சொல்கிறேன். 5 ஸ்டிக்லாம் வந்து இதிலும் வந்து பவர் அடாப்டர் தான் இருக்குது. பென்ட்ரைவ்னா அதுக்குன்னு ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். நான் இதில் பென்ட்ரைவ் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி மூவி அண்டு சாங்கு எல்லாமே வந்து நம்ம கேட்கலாம். அடுத்தது வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைடில் ஓப்பன் பண்ணால் 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. AAA பேட்ரி 2 கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனியுடையது தான், அமேசான் பேசிக்னு. அப்புறம் வந்து ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தனால அது வரமாட்டேன், வந்து கீச்சு தான் எடுக்க வேண்டிய நிலமை வந்துடுது. ஓகே, இதுதான் இது அடாப்டரு. இதில் வந்து என்ன ஆம்ஸு என்ன இதெல்லாம் எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிவியில் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்தே வந்து பவர் எடுத்துருக்காங்க. அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அது வந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இதுக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டு 1 ஆம்ஸ் தான் இதுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா வந்து இந்த 5 ஸ்டிக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த அடாப்டரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
இது ஒரு கலெக்ஷன் ஒன்றும் கிடையாது. அதுதான் இதை கொடுத்துட்டு நீங்கள் டிவியில் எந்த பக்கம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இது கலெக்ஷன் டீட்டெயிலும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இதை ஆன் பண்ணி எப்படி வேலை செய்யுது என்னதுன்னு நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம்.